திருவள்ளூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை 7 நாட்களுக்கு போலீசார் கஸ்டடியில் கேட்ட நிலையில் 4 நாட்களுக்கு விசாரிக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் குற்றவாளியை வழக்கறிஞர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரப்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது பள்ளி சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த போலீசார் 13 நாட்களுக்கு பிறகு ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு பிஸ்வகர்மா என்ற குற்றவாளியை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி போலீசார் குற்றவாளியான பிஸ்வகர்மாவை 7 நாட்களுக்கு காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள நேற்று போக்சோ நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. இதனால் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராஜு பிஸ்வகர்மாவை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தனர். இதனால் நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் போலீசார் இந்த குற்றவாளியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க 7 நாட்கள் கேட்ட நிலையில் நீதிமன்றம் 4 நாட்களுக்கு விசாரிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலும் விசாரணை முடிந்து பின்னர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து குற்றவாளியை விசாரணைக்கு கும்மிடிப்பூண்டி போலீசார் அழைத்து சென்றபோது அங்கு வந்த வழக்கறிஞர்கள் திடீரென குற்றவாளியை சூழ்ந்து தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எந்த ஊரு எந்த நாடா இருந்தா எல்லாமே போனீங்களா? அப்ப நாங்க எப்படி கேட்போம்? நாங்க எப்படி குழந்தைங்களை வீட்டு வேலை கேட்போம்? நாங்க எப்படி வேலை கேட்போம்? ஒரு சராசரி அக்யூஸ்ட் அடிச்சாவிட தமிழ்நாடு போலீஸ் புத்தூர் கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு பாத்ரூம்ல வரைக்கும் விட்டாண்டு ஒரு 8 வயசு குழந்தைய வந்து இது மாதிரி நிர்மூலம் பண்ணிருக்கான். அந்த குடும்பமே இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த குடும்பத்தை பேசுறதுக்கு 10 மினிஸ்டர் பஞ்சாயத்து பண்றான், மிரட்டுறான். அந்த குடும்பத்தை என்ன நடக்குது இன்னைக்கு? 8 வயசு குழந்தை நேசம் நடக்குது இன்னைக்கு. ஏன் ஒரு சராசரி ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் கால் ஓடுகிறீங்களா? பாத்ரூம்ல வந்துச்சு போலீஸ் கால் ஓடுகிறீங்களா? உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஒரு அக்யூஸ்ட் 20 நாளா ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்கான், இந்த மாதிரி நிர்மூலம் பண்ணிக்கிறான். அதே அக்யூஸ்ட் அதே ஜூரி செக்ஷன்ல ஆரம்பத்தில் நடந்த விஷயத்துக்கு சூலூர்பேட்டையில அந்த அக்யூஸ்ட் வந்து 20 நாளா அவன் இருப்பானா? அதே அக்யூஸ்ட் இருப்பானா? அவன் அதே அக்யூஸ்டா?